இவங்களை எல்லாம் கூப்பிட சொல்றீங்களா சுவாமி? எதுக்கு எங்களை தயார்படுத்துறீங்க சுவாமி? ஏதோ ஒரு வேலையை ஆரம்பிக்கிறீங்க. இவங்க 5 பேரை வரவழைக்கிறது ஒரு பேரிரைச்சலுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பயங்கர அமைதியை ஞாபகப்படுத்துது சுவாமி. நீங்க நடத்த ஆரம்பிச்சிட்டீங்க, அது மட்டும் புரியுது. உங்க பிசினஸை யார் ஸ்டார்ட் பண்ணாங்க சார்? நான் தான். முதலீடு யாரோடது சார்? என்னோடது தான். உழைப்பு உங்களோடது, கிரேஸ் கடவுள் தான். இல்ல சார், நாட் ரைட் சார். ஆட வச்சதும் ஆட்டி வச்சதும் அவர் தானே. இன்னைக்கு நீ இப்படி இருக்கிறதுக்கு காரணமே அந்த சுவாமி தான் தெரியுமா? அப்பா சுவாமி தூக்கி எறிய மாட்டாருப்பா, கீழே விழுந்தவங்களை தூக்கி தான் விடுவார். உன் சுவாமி ஒரு ஜேசிபி பாரு, அப்படியே தூக்கி விடுவாரு. ஒரு பெரியவர் என்ன பார்த்ததுமே என்னமோ தெரியல, உனக்காக தென்னாட்டுல ஒரு காவி நிற ஜோதி காத்துட்டு இருக்கு, நீ உடனே போ அப்படின்னு சொன்னாரு. நீ மத்த சுவாமி மாதிரி தான் படத்துல மட்டும் இருக்காய். அபயஹஸ்தம், யாருக்கு அபயஹஸ்தம்? மருந்துக்கு இருக்கிற பவர் பிரார்த்தனைக்கும் இருந்தா நல்லா தான் இருக்கும். என்ன செய்யணும், எப்படி செய்யணும் சுவாமிக்கு தெரியும் டாக்டர். Sir, I was having bhajan session and I saw a sign from Swami. இந்த கஜேந்திரங்கிற யானை கடைசியா என்ன புரிஞ்சுக்கிடுச்சு தெரியுமா? அது தன்னோட பலம் தான் தன்னை கடைசி வரைக்கும் காப்பாத்துன்னு நினைச்சிருச்சு. ஆனா முதல்ல இழுக்கும் போது அதோட பலம் எல்லாம் தோத்து போகும்போது அதுக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது. கடவுளை தவிர நமக்கு வேற எந்த விதமான அடைக்கலமே இல்ல. அத உணர்ந்தப்போ நாராயணா அப்படின்னு கத்துனப்போ சொர்க்கம் திறந்து சாமி ஓடி வந்தாரு. இதான் உண்மையான சரணாகதி. இந்த கதைகளை நீங்க சொன்னாலும் உங்க வழியா அவர் எழுதின கதைகள் தான் இது.